Hi there guys, welcome back to today's video. இங்க நம்ம ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் டேட்டா டைப் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜி கைஸ். என்னதான் நம்ம நூற்றுக்கணக்கான ம், நம்ம ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் எஸ்பெஷலி ஆப்ஷன் பையிங் ஆகும் சேலிங் ஆகட்டும். சேலிங்னா ஆஸ் யூஸ்வல் சிம்பிள், ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண ஒரே கீ. அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சேலிங்கோட மிகப்பெரிய மைண்ட் செட் ஒன்று வேணும். ஏன்னா சும்மாலாம் ஆப்ஷன் பையிங் ஜஸ்ட் லைக் தட்ன்னு பண்ண முடியாது. ஏன்னா அதுல மிகப்பெரிய எனிமி தீட்டா. ஸோ அந்த டைம் டிகே. ஸோ நம்ம அத பீட் பண்ணி நம்ம அது கூட விளையாட போணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மேல பிலீவ் பண்றோமோ, அதே மாதிரி நம்ம மிஸ்டேக் அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுல நம்ம கத்துக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ரூல் கைஸ். ஓகே. ஏன்னா இன்னியோட இது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது செப்டம்பர் 5 ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கேப் அப். ஸோ கேப் அப் போது எல்லாரும் மேலே தான் போகும்னு நினைப்பாங்க. எஸ்பெஷலி மே நானும் தான். பட் இங்க புல் பேக் ஆகி மேபி ரீட்ரேஸ் ஆகி மேலே போக பார்த்துருக்கு. பட் மேபி அந்த இது ஃபெயில் ஆயிடுச்சு. அகெயின் மறுபடியும். ஸோ மறுபடியும் ஃபெயில். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கேருந்து ஒரு சடன் ஃபால். ஸோ இந்த ஃபால் யாராச்சும் எதிர்பார்த்துருப்பாங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்க. பட் எஸ்பெஷலி ப்ரோ ட்ரேடர்ஸ் என்னன்னா மார்க்கெட் ஆல்ரெடி மோர் தென் 4 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். இந்த மாதிரி சடன் ஃபால்னா இருந்தா என்ன செய்யணும்னு. ஸோ அவங்க பொசிஷனை அசால்ட்டா ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் 40 டு 45 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல ஹோல்டிங் பண்ணா ஆப்ஷன் பையிங்ல வேஸ்ட். ஸோ டிகே வந்துரும். ஸோ அப்பனா ட்ரெண்ட் இன்னும் வரலன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டா 9:55. ஸோ 10 o'clock நம்ம இங்க என்ட்ரி போடுனா கூட இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ 120 பாயிண்ட். இதாச்சும் பிடிக்கணுமா கேட்டீங்கன்னா, பிடிக்க முடியும். பட் ஃபுல்லால பிடிக்க முடியாது. ஒரு 80 பாயிண்ட் 75 பாயிண்ட் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இருக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 மினிட்ஸ்ல ஒரேடியா வந்த மாதிரி தான் இருக்கு. பட் 1 மினிட் வச்சு பார்த்தீங்கன்னா, ரைட்டா இங்க இங்க பார்த்தீங்கன்னா, சடன் ஃபால் 10 o'clockன்னு ஆரம்பிச்சு வச்சுப்போம். கரெக்ட்டா 10 சிஸ்ல இருந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ இங்க ஒரு இது. நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆ பையிங் சிக்னல் மாரி ஃபெயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க ஒரு பையிங் சிக்னல் மாரி ஃபெயில். ஸோ இந்த மாரி பையிங் சிக்னல் மாரி வரும்போது, ஆப்ஷனோட ஆ பிரீமியம் புட் ஆப்ஷன் அக்ரெசிவா ரிவர்ஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த அளவுக்கு மேல சடான்னு மேல போயிருச்சோ, அந்த அளவுக்கு சடான்னு கீழ வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்கருந்து 2 பாயிண்ட் ஏறிருக்குன்னா, அதே சேம் மூவ்மெண்ட் தான் அடுத்த மணிலும், இந்த மணிலும் 2ன்னா 3 பாயிண்ட் ஏறியிருக்கும். ஓகே. ஸோ கம் டூ பாயிண்ட். ஸோ நீங்க உங்களோட பில்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது பேஸ்டன். பொறுமையா இருக்கணும். ஓகே. ஏன்னா, இப்போ ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, 1,00,000 சேலரி வாங்குறதுக்கு 20 டேஸ் தான் ட்ரேடிங் டேஸ்ன்னு வச்சுப்போம். இல்ல 15 டேஸ்னா நம்ம ப்ராஃபிட்டபிளா இருப்போம். ஸோ 15 இன்டூ 1,00,000 நம்ம சம்பாதிக்கணும்னா, அகைன் இத 4,000 ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, கிட்டத்தட்ட 80,000 வரும். 80,000 வராது. 40 டூ 60,000 வரும். ஸோ இது கூட இன்னும் ஒரு 2,500 நம்ம ஆட் பண்ணோம்னா, 6,500. ஸோ ஆஸ் யூசுவல் 7,000 வந்துரும். ஸோ 7,000 வரும்போது 7,000 இன்டூ 10 70,000. ஸோ 1,05,000 நம்ம 15 டேஸ் அசால்ட்டா எடுக்கணும். பட் இதுக்கு பின்னாடி நம்ம லாட் சைட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. கேப்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ன்னு இருக்கு. ரிக்வயர்மென்ட் கேப்பிட்டல்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா அந்தந்த இந்த மாரி ஆ கேப்பிட்டல் ரொம்ப மஸ்ட். ஓகே. ஸோ சரியா எழுத முடியல. ஸோ சாரி. ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் ரொம்ப மஸ்ட். அது 2வது பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஸ்க் ரிவார்ட் சொல்லுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சொல்லுவாங்க. பட் போத் ஆர் சேம். ஸோ ரிவார்ட பொறுத்தவரைக்கும் இது வந்து ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ரிஸ்க்க வந்து இது வந்து லாஸ். ஸோ நீங்க என்னதான் வந்து 70% வந்து நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்களோ, இல்லன்னா 30% லாஸா இருந்தாலும், அந்த நம்பர்ஸ நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நெட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸா தான் இருப்பீங்க. காரணம் என்னன்னா, இந்த 70% வந்து ஆ 100 ட்ரேடோ 70 ட்ரேட் வந்து 8, 8 பாயிண்டா பிரிச்சிருப்பீங்க. பட் நெக்ஸ்ட் 30 ட்ரேட்ல வந்து 20 பாயிண்ட் 30 பாயிண்டா விடுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இத ஆவரேஜா பண்ணி பார்த்தீங்கன்னா, இது கூட டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். என்னதான் ப்ராஃபிட் எடுத்தாலும், லாஸ் எடுத்தாலும் டாக்ஸ் இஸ் எ டாக்ஸ். ஸோ அது ஒண்ணும் மாறாது. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க லாஸ் அதிகமா வச்சுக்கிட்டு, வர்ற ப்ராஃபிட் வந்து கம்மி கம்மியா எடுத்தீங்கன்னா, ஸோ கூடிய விரைவில் உங்கள் அக்கவுண்ட் காலியாகிவிடும். ஸோ ஆனா நீங்க என்ன பண்ணா, ரிஸ்க் ரிவார்ட் ரிஸ்க்னா வந்து 8% ஐ மீன் 8 பாயிண்ட். நிஃப்டில பொறுத்தவரைக்கும் 8 பாயிண்ட். ஸோ இத நீங்க வந்து ஆ மத்த மத்த இண்டெக்ஸ்க்கு கால்குலேட் பண்ணும்போது இன்டூ 2, இன்டூ 3, இன்டூ 4 அந்த மாரி போட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நிஃப்டி வந்து 20 பாயிண்ட் வந்து கிராஜுவலா மூவ்மெண்ட் ஆகும் பிரீமியம்ல. ஸோ அப்படிங்கும்போது 8 பாயிண்ட் 10 பாயிண்ட்னா ஒரு சாலிடான ஸ்டாப் லாஸ். பட் இந்த 8 பாயிண்ட்ட நீங்க வந்து டாப்ல எடுக்கக்கூடாது. இதான் கேண்டில்னா, இங்க வந்து நீங்க வந்து எடுக்கக்கூடாது. இங்க வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த பாட்டம்ல எடுக்கணும். இந்த பாட்டம்ல எடுத்து இதுலருந்து 8 பாயிண்ட் வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். நீங்க மேல இருந்து வந்து எடுத்துட்டு இங்க 8 பாயிண்ட் வச்சீங்கன்னா, கேண்டில் வந்து ஃபில் ஆகும். ஸோ கேண்டில் ஃபில் ஆகும்போது, அந்த 8 பாயிண்ட்ஸ் எஸ்ஸல நீங்க மூவ் பண்ணுவீங்க. மூவ் பண்ணா 10 பாயிண்ட் ஆகும். சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ 12 பாயிண்ட். சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சொல்லி, அந்த 8 வந்து 20 பாயிண்ட்டா வந்து ஆகும். நெக்ஸ்ட் 22வது பாயிண்ட்ல வந்து திரும்பும். 22ஆம் பாயிண்ட் வரும்போது திரும்பும். பட் நீங்க வந்து 20, 21லயே எஸ்எல்ல வந்து முடிச்சுட்டீங்க. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ரிவெஞ்ச் ட்ரேடா வரும். ஸோ அந்த மாரி ஆகப்போனா 8 பாயிண்ட் வந்து மஸ்ட். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிள் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்றது என்னோட கேபிட்டல் வந்து ஆ சொல்லக்கூடாது. பட் என்ன ஆவரேஜ் கேபிட்டல் இருக்குன்னா 20,000 வச்சுப்போம். 25 25 வந்து 1 லாட். 1 லாட்னா 75 குவான்டிட்டி. ஓகே. பட் நீங்க இதே பிகினரா இருக்கீங்க. இல்ல ஒரு 5,000 கம்மி பண்ணி ரிசர்வ்ல போட்டு வச்சுக்கங்க. ரிசர்வ்னா ஆ ஏதாச்சும் இடிஎஃப், நிஃப்டி பீஸ் இல்லன்னா கோல்டு இடிஎஃப்ல வந்து கோல்டு பேஸ்டு அந்த மாரில வந்து 5,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. மேபி இந்த 20 வந்து எப்போ வந்து 13 ஆகுதோ, இல்ல 12 ஆகுதோ, அப்போ நீங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணீங்க? என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? நீங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா எடுத்தோனே யாரும் வந்து டாப் ஆக முடியாது. புரியுதா? ஏன்னா இது சிம்பிள். நீங்க வண்டி ஓட்டுறீங்க. வண்டி ஓட்டும்போதே நீங்க வந்து ரேஸ் பண்ண முடியுமான்னா, முடியாது. ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள்ல 2, 3 வாட்டி கீழ விழுவீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து 40, 50 வாட்டி கீழ விழுவீங்க. அதுக்கப்புறம் பைக். ஸோ பைக்ல வரும்போது ஆஸ் யூசுவல் சைக்கிள்ல 50 வாட்டி விழுந்தவனும் சரி, சைக்கிள்ல 4 வாட்டி விழுந்தவனும் சரி, பைக்ல வந்து 2 இல்ல 3 வட்டம் விழுவான். ஏன்னா அவன் பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டான் சைக்கிள்ல. ஸோ அப்படிங்கும்போது பைக்ல வந்து அந்த பேலன்சிங் தான் இருக்கும். ஸோ அதே மாரி தான். சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 லாட். பைக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏத்த மாரி 2 லாட்டு, 3 லாட்டு, 4 லாட்டுன்னு வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்க. அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேஸ்டன் முக்கியம். ஒரு என்ட்ரி எடுக்க போனீங்கன்னா, ஆஸ் யூசுவல் ஒரு நாளைக்கு ரூ. 200 அமௌண்ட் வந்தாலே ஜாப்ல வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஐடின்னு இல்லாம நார்மல் 20,000 25,000 வாங்குறவங்கள ஒரு நாள் ஒரு சம்பளத்த பார்த்தீங்கன்னா, 700 1000க்குள்ள தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஒரு லாட் வச்சு 10 பாயிண்ட் 750 அப்படி இருக்கும்போது ஒரு 15 பாயிண்ட் போனீங்கன்னா 1300 வரும். ஓகே. 1300 வரும். ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து 8 ஹவர்ஸ், 9 ஹவர்ஸ் வொர்க் பண்ணி 1300 சம்பாதிக்கிறாங்க. பட் நாம வெறும் 10 நிமிஷம் தான் நமக்கு வேல. ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா, அந்த டார்கெட் வர்றதுக்கு பையிங்ல மூமென்டம் முக்கியம். ஸோ 50 மினிட்ஸ் இல்லன்னா அதிகபட்சமா 40, 40, 40 வரைக்கும் இருக்கும். மொமெண்டம் இல்லன்னா 1 ஹவர் 1 1/4 மணி நேரம் உட்கார வேண்டியதா இருக்கும்.
பட் 40 மினிட்ஸ்க்குள்ள வந்து டார்கெட் ஹிட் ஆயிடும். மேபி ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஆக்கலாம், 40 பாயிண்ட் ஆக்கலாம், 50 பாயிண்ட் ஆக்கலாம், 60 பாயிண்ட், 70 பாயிண்ட் குடுக்கலாம். ஓகே. ஸோ ஆர்1 சொல்ல முடியாது. ஸோ டிபெண்ட் அப்பான் தி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே. 2வது கேபிட்டல். கேபிட்டல் இஸ் வெரி மஸ்ட். ஏன்னா கேபிட்டல் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து டக்குனு மார்க்கெட் ஆர்டர வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா, திடீர்னு பூம் ஆகுற மாரி இருக்கும். ஆனா பூம் ஆகி ரன்னிங்ல இருக்கும். இன்னும் ஒரு 150 பாயிண்ட் போகும். இல்ல 20 பாயிண்ட் பூம் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது இன்னும் 10 பாயிண்ட் போனா நீங்க வந்து எடுக்கணும்னு இருப்பீங்க. உங்கள மாரி நெறையா ட்ரேடர் இந்த பிரேக் ஈவன்ட்ட வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அதுல டக்குன்னு வரும்போது பை ஆயி அப்படியே மேல பறக்கும். ஸோ மேல பறக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க வந்து பை பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது கேப்பிட்டல் வேணும். ஆ ரூ. 10,000 இருந்தா தான் வந்து ஆ 150, 170 வாங்க முடியும். 170 பிரீமியம் வாங்க முடியும்னா, பட் 180, 85 ரன்னிங்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மணில வாங்காம அட் த மணி இல்ல அவுட் த மணிக்கு போயிருவீங்க. அப்படி போனீங்கன்னா, அதுல டெல்டா கம்மி. டெல்டானா பிரைஸ் பெர் மார்க்கெட். ஓகே. மார்க்கெட் 1 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, இல்ல எவ்வளோ பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அது வந்து கம்மியாகும். ஸோ மார்க்கெட் வந்து 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆனாலும், இங்க வந்து 5 பாயிண்ட் 4 பாயிண்ட்டா மூவ்மெண்டம் காமிக்கும். இல்லன்னா 50க்கு வந்து 20 பாயிண்ட் 15 பாயிண்ட்டா காமிக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. கேப்பிட்டல் மஸ்ட். ஓகே. 250 இருக்கு, 300 இருக்குன்னா, ஸோ 300 இன்டூ 1 லாட். 21,000 இந்த அமௌண்ட் இருக்கும். 21. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கேபிட்டல் பேமெண்ட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட். ஸோ 8 பாயிண்ட் வந்து விடுறீங்கன்னா 10 பாயிண்டாவது மினிமம் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம். ஓகே. ஆ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4வது. ஃபர்ஸ்ட் வந்து இது பேஷண்ட் ரொம்ப முக்கியம். என்ட்ரி எடுக்க போனீங்கன்னா, சடான என்ட்ரி இருக்காது. நான் மார்க்கெட் காலையில 9:30 மணிக்கு 9:15க்கு ஆரம்பிக்குதுன்னா, 3:30 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ 6:15 மணி நேரம். ஸோ இல்ல உங்களுக்கு தேவையானது ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் தான் தேவைப்படும். ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா, அது எக்ஸிட் ஆகுறதுக்கு 20 டைமு. ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமையா. 2வது கேபிட்டல். 3வது ரிஸ்க் ரிவார்ட கரெக்ட்டா பார்த்துக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்ட்ராட்டஜியோட ஹிஸ்டரிய நீங்க நம்பணும். உங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு பண்ணி கேண்டில்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். இன்னும் ஒரு சில நம்பர்ஸ பேஸ் பண்ணியிருக்கும். இன்னும் ஒரு சில மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் அண்ட் நம்பர் எந்த மாரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்க்கு கரெக்ட்டா இருக்கு. கன்சாலிடேட்ல எப்படி இருக்கு? சைட்வேல எப்படி இருக்கு? வேற ரேஞ்ச் மார்க்கெட்ல எப்படி இருக்கு? ஒன் சைட் மார்க்கெட்னா, ஆ அப் சைட் மார்க்கெட்டு. அப் சைடாவே போகும். ஆ நெக்ஸ்ட் வந்து டவுன் சைடாவே போகும். ஸோ இந்த 2 விதமான ஒன் சைட் மார்க்கெட்ல எப்படி வொர்க் அவுட் ஆகுது? இத நீங்க வந்து ஒரு ஜர்னலா போட்டு, ஆ ப்ராப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஆ பிளஸ் நீங்க அத ஏதாச்சும் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எதனால லாஸ் ஆயிடுச்சு? எந்த இதுல வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு? ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கப்புறமா எல்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த மாரிலாம் நீங்க வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணணும். அது பண்ணா தான் கரெக்ட்டா நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1%னா ஆ ஸோ 200 டேஸ் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, 200% நீங்க நெனைக்கலாம். ஆனா பட் உண்மை அது கிடையாது. 200 கிடையாது. நீங்க உங்க போட்ட கேப்பிட்டல் ரூ. 20,000னா 200னா 100 ஒரு 20 40, 60 போகும்னு வச்சுப்போம். பட் உண்மையிலாவே 1% நீங்க வந்து டெய்லி எடுத்து 200 டேஸ் நீங்க வந்து 200% எடுக்கிறீங்கன்னா, உங்க கேப்பிட்டல் வந்து 85 டூ 1,00,000 வந்து போகுறதுக்கு நெறைய சான்சஸ் உண்டு. இல்லனா 1,00,000 20,000 வரைக்கும் போகலாம். ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு ஏர்னிங் அமௌண்ட்லேருந்து. ஸோ ரூ. 20,000 30,000 ஆயிடுச்சா? ஸோ ரூ. 30,000 1%னா ஆ சம்டைம்ஸ் ரூ. 300. ஸோ 20,000 1%னா ரூ. 200. ஸோ 200, 100 கிட்டத்தட்ட இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 டிஃபர் ஆகுது. ஸோ இந்த மாரி நீங்க டெய்லி எடுக்கும்போது 50,000க்கு 1%னா ரூ. 500. இதுவே 1,00,000க்கு 1%னா ரூ. 10,000 அந்த மாரி வரும். சாரி 1000 வரும். ஓகே. ஸோ இந்த மாரி அமௌண்ட் ஆட் ஆக அந்த ஆட்லேருந்து 1%னா உங்களுக்கு வந்து பிக்கர் ரிட்டர்ன் தான் வரும். ஓகே.
ஓகே கைஸ் இவ்வளவுதான். ஓகே இந்த 4 கான்செப்ட்ல பேஷண்ட் முக்கியம். கேபிட்டல் ரிக்வயர்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கேபிட்டல் இருந்தா தான் நீங்க வந்து ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். கேபிட்டல் இஸ் லைக் எ ஃபினான்ஷியல் ஃபீல்டோட ஒரு சோல்ஜர் உங்க கேபிட்டல். ஸோ ஒவ்வொரு 25யும் ஒவ்வொரு சோல்ஜர் இல்லைன்னா உங்க வண்டியோட ஃபியூல் மாதிரி. ஓகே. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் எ வெரி குட் டூல். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா நோட ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட். ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகலன்னா மார்க்கெட்ல வந்து பிளே ஆகிறோட வால்யூம் அண்ட் பீப்புளோட சைக்காலஜி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு இதில் இப்படிதான் இருப்பான்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் அது அந்த அந்த இதெல்லாம் அப்படிதான் இருப்பான். ஸோ 100 பை பண்ணும் 100 பை பண்ணுவோம். ஸோ அந்தந்த பாயிண்ட்ல நீங்க வந்து கண்டுபிடிச்சு நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியோ உங்களோட சைக்காலஜியோ நீங்க பில்ட் பண்ணணும். சைக்காலஜி நத்திங் பட் ஒரு 150 மேல ஏறணும்னு இருக்கும். 150 மேல ஏறிட்டு இருக்கு மார்க்கெட்டு. பட் நீங்க வந்து 1000 வெளியே வந்துட்டீங்க. ஸோ இன்னும் டைம் இருக்கு. ஸோ இன்னும் நீங்க வந்து உள்ள போனீங்கன்னா ரூ. 5000 அந்த மாதிரி சம்பாதிக்கலாம். பட் மேபி அது லாஸ் ஆகி ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ரூ. 1000 ப்ராஃபிட் வந்து ரூ. 5000 லாஸ் ஆகலாம். ஏன்னா ஒரு கிரீன் ட்ரேட் வந்து 2 ட்ரேட் உங்களுக்கு தரலாம். காலையில 1000 மத்தியானம் வந்து ஒரு 950 நான் 800 சம்திங் தரலாம். ஸோ மார்னிங் ஒரு 10%னா ஈவினிங் வந்து ஒரு 1% 2% தான் சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இதுவே மார்னிங்ல நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே டைம் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா லாஸ் ஆகும் போது உங்க சைக்காலஜி ரிவர்ஸ் ஆகி விட்ட காசே இருக்கணும். 1000 எடுக்க சொல்லி உள்ள போவீங்க. உள்ள போன அடுத்த செகண்ட் அந்த ரூ. 1000 ப்ராஃபிட் இருந்து லாஸ் ஆன 1000 மறுபடியும் 1000 லாஸ்ல இருந்து 5000 லாஸ் ஆகும். சரி ஐயோ 5000 ஆயிடுச்சே. சரி நான் வந்து 1000 லாஸா வந்தா போதும்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். ஸோ 5000 to 7000 பிகம். ஸோ டிசிப்ளின் தான் முக்கியம். ஒரு நாளைக்கு 1000 நான் ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு 2 ட்ரேட்னாலே போதுமானது. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து 8 பாயிண்ட் 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். போட்டுலாம் வழியே கிடையாது. 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் விட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற பாயிண்டே 15 பாயிண்ட் தான். புரியுதா? அப்படிங்கும்போது ஸ்டாப் லாஸ் 12, 15 பாயிண்ட்னா ரொம்ப டஃப் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஒரு நாளைக்கு 3 ட்ரேட்னா 3 ட்ரேடு. மேக்ஸிமம் என்னோட இத பொறுத்த வரைக்கும் 3னா 2 போதுமானது. ஒரு நாளைக்கு. டாக்ஸும் சேவ் ஆகும். உங்க மென்டல் பிரஷரும் கம்மியாகும். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப நேரம் போயிருக்கு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் யார் பார்க்கலையோ குட் லக். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. சைன் ஆஃப் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே. பாய்.